வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுள்லேருந்து வந்தோம், நம்மளும் கடவுள் அப்படின்னு நம்ம வார்த்தையில் சொல்கிறோம். அது எப்படி? இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன பேசுவோம்? அதுதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் சமாதி பழகியிருக்கேன், அந்த அனுபவத்தை பெற்றிருக்கேன். அப்படின்னா அது எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு வந்த அனுபவத்தை சொல்லுவோம். எனக்கு வந்த அனுபவம் மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கணும் இல்லை, எல்லாத்துக்கும் வந்த மாதிரி எனக்கு இருக்கணும் இல்லை. இங்கே எல்லாமே தனித்தனி. அந்த வகையில் எதுக்காண்டி இதை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்தியா தான் கடவுளோட இடம்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ அமெரிக்காவில் இருக்கேன். ஆனால் நான் அமெரிக்காவிலேருந்து இந்தியா வர்றதுக்கு ஃப்ளைட்டில் வரேனா, அப்புறம் ட்ரெயினில் வரேனா, இல்லை கப்பலில் வரேனா, அதாவது அந்த கடல் தாண்டி வர இடத்த சொல்கிறேன். இந்த மாதிரி எவ்வளோ அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வருவாங்க. அந்த டைமும் கொஞ்சம் மாறுபடும். ஃப்ளைட்டில் வந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, கப்பலில் வந்தால் வேறு ஒரு டைம். ஆனால் அது ஒரு மார்க்கம். அது மாதிரி தான் நிறைய மாதங்கள், நிறைய மார்க்கங்கள்லாம் இருக்குது. ஆனால் போய் சேர்றது இந்தியா தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போது முதல்ல நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம வீடு அப்படிங்கிறது முதல்ல அதுதான் கடவுள் வீடு, கடவுள்னு தெரியணும் ஒன்று. ரெண்டாவது, நான் அமெரிக்காவுக்கு வந்துட்டேன், இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்துட்டேன் அப்படிங்கிறதும் தெரியணும். இப்போ நான் திரும்ப இந்தியாவையே நான் அந்த கடவுள்கிட்ட என்னோடய சொந்த வீட்டுக்கு நான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தபோது அதை தேடுவோம். அந்த ஆசை மறந்து, தன்னிலை மறந்து, மாயையில் சிக்கி தான் நான் அமெரிக்கா வரைக்கும் வந்துட்டேன். நான் எக்ஸாம்பிள் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும். வந்தப்போ நான் அந்த இடைப்பட்ட இடங்களெல்லாம் நகர்ந்து வரும்போது என்னென்னா, நான் மாயையில் இது என்னோடது, இது என்னோடய வாழ்க்கை, இது என்னோடய சந்தோஷம், என்னோடய இன்பம், அதிலிருந்த சில துன்பம், இதெல்லாம் பார்த்து என்னடா வாழ்க்கை, இது என்ன பண்ணுறது, இதுக்கு எப்படி நான் சமாளித்தேன் இப்படின்னு இந்த இன்பிட்வீன் கேப்பில் நான் பல பிறவிகளை பிறந்திருப்பேன், பல உருவங்கள் எடுத்திருப்பேன், பல அனுபவங்கள் எடுத்திருப்பேன். எனக்கு ஒரு கட்டத்தில் எப்போ வந்துடுவதுன்னா, நான் ஏன் இப்படி சலித்து பறக்கிறேன், நான் ஏன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்குது எனக்கு, ஆனால் ஏதோ ஒரு வெறுமையாகவே உணர்கிறேன். பணம், காசு, புகழ், இந்த பூமியில் இருக்க எல்லாமே கிடச்சிச்சு, ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு நிறைவு இல்லையே அப்படின்னு நான் யோசிக்கும்போது தான், ஆமாம் நான் யார் இப்போது அப்படின்னு யோசிப்பேன். நான் யாருன்னொன்னே, ஆமாம் இந்த இடத்துக்கு நம்ம இங்கேயே வந்திருக்கோம், அப்போது இந்த இடத்துல நம்மளோடது இல்லை அப்படிங்கிறது அந்த டைமில் தான் நமக்கு ஒரு வெடிக்குது பார்த்திங்களா, அதுதான் ஞானம். நான் இவ்விடத்துக்குரியவங்க இல்லை, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இது நான் இப்போது இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அமெரிக்காவில் இருக்கேங்கும்போது அந்த நான் இருக்கேங்கிற உணர்வு வருது பார்த்திங்களா, இதுதான் ஞானம் அடைதல், தன்னை உணர்தல். சரிங்களா? சரி, உணர்ந்தாச்சு. அப்போ நம்ம சொந்த வீடு இது இல்லை, நம்ம வீடு ஒரு இடத்துல இருக்குதுன்னு உணர்ந்ததுக்கப்புறம் ஒரு க்ஷணமாவது இருப்போமா, நம்ம தேடுதல் தொடங்கிறோம். இப்போ தான் நம்ம ஞான வேட்டை, தேடுதல் வேட்டை தொடரும். நாம் வீட்டுக்கு போயே தீரணும், எந்த சூழ்நிலையிலும் இதுக்கு மேலே என்னால் இங்கே தங்க முடியாது, இங்கே இருக்க முடியாது, இந்த உடல் என்னை இங்கே போட்டு வச்சுருக்கு, இது ஒரு மாயை, இது நான் வசமாக சுற்றி மாட்டிக்கிட்டேன், இதில் நான் எப்படியாவது என்னை காப்பாற்றணும், போகணுன்னு சொல்லி நம்ம தேடுதல். இது மாதிரி யாராவது இருக்காங்களா, போனவங்க யாராவது இருக்காங்களா, போயிட்டு இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு தேடுதல் ஆரம்பிக்கும் போது தான் நம்ம அந்த மனிதர்களை கவர்ந்திருப்போம். அப்போ தான் நம்ம போய் கிளாஸ் சேர்றது, குரு இந்த குரு சொல்லித்தராரு, அந்த குரு சொல்லித்தராரு, அந்த ஆசிரமம் இந்த ஆசிரமம், அந்த புக்கு இந்த புக்கு அப்படின்னு சொல்லி படித்து திரும்ப நம்ம அமெரிக்காவில் டிஸ்டன்ஸ் வந்தோம்ல, திரும்ப நம்ம அமெரிக்காவிலேருந்து இந்தியா நோக்கி போகிறோமா, இல்லை அமெரிக்காவிலேருந்து இன்னும் விலகி அதை தாண்டி இன்னும் தூரத்துக்கு போகிறோமாங்கிறது தெரியும். ஆனால் அந்த
நமக்கு அந்த தேடுதல் சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்மளோட இறைவன் தடுத்தான் கொள்ளும் பட்சத்தில் நம்மளோட புரிதலும் நம்மளோட தெளிவும் நம்ம வைராக்கியமும் விடாமுயற்சியும் அந்த 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 ஏக்கம் நம்மளை என்ன பண்ணணும்னா ஈர்க்கும். எங்கே? இந்தியா நோக்கி நம்ம ஈர்க்கும்போது நம்ம அறியாமலே நம்ம செல்லுவோம். நம்மளை அறியாமையே சில மனிதர்கள் வருவாங்க. இப்படி நம்ம போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சில இதில் தேங்குவோம், சில இதில் ஃபாஸ்ட்டாக போவோம், சில இதில் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது இருக்கும், சில இது தண்டனை வாங்குவோம் தவறு பண்ணி, சில இது என்னென்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு ப்ரமோஷன் மாதிரி போயிடுவோம். இதெல்லாம் நடக்கும். இதில் நடந்தே வரும்போது நம்ம என்ன நடுவில் இந்த சமாதி அப்படிங்கிறது இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ தான் நமக்கு அந்த இந்தியா கிட்ட வரும்போதோ இல்லை இந்தியாவுக்கு பாதி தூரத்துக்கு வரும்போதோ அமெரிக்காலேருந்து இந்தியா தான் நம்ம பிரம்மம்னு வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இங்கே வந்திருக்கேன், அமெரிக்கா டிஸ்டன்ஸில் வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுனா, நான் பாதி தூரத்துக்கு வரும்போது எனக்கு சமாதி நிலையெல்லாம் ஏற்படும். அப்போ கடவுள் அப்போ நமக்கு என்ன தோணுன்னா, பக்கத்தில் வந்துட்டோம், நம்ம கடவுள்கிட்ட ஆகிட்டோம். நமக்கு இந்தியாவில் பாதி தூரம் வந்திருக்கும் போதே நமக்கு என்ன தோணிடுன்னா, இதுதான் நம்ம இந்தியா, இதுதான் சொந்த வீடுன்னு நமக்கு சில ஒரு அந்த யானை செருக்கு, அந்த மாயை அதுவே நம்மளை ஒரு இதில் திசை திருப்பி விட்டுரும். அதில் மாட்டினவங்க நிறைய பேர். அதாவது என்னென்னா, அந்த நிலையிலேயே என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதுதான் போல் எல்லை, இதுதான் முடிவு, இதுதான் அதில் நடுவில் நம்ம சித்துக்கள் மனம் ரீட் பண்ணுறது, அப்புறம் ஒரு விதமான ஏகாந்த நிலை, அமைதி, இதெல்லாம் வரும்போது நமக்கு என்னென்னா, இதுதான் உண்மை அப்படின்னு நம்பிடுவோம். இதில் கொஞ்சம் பேர் வாழ்ந்து இறந்து போய் திரும்ப இருக்க பிறந்து அந்த இடத்துக்கு போகிறது 2வது விஷயம். ஆனால் இங்கே ஒன்று இல்லை, இதையும் தாண்டி இருக்குது அப்படிங்கிறது எப்போ நமக்கு தெரியும்னா, நம்ம இதை ஒரு பற்றுவாக பார்க்காம ஞானம் அடைகிறத, ஒரு சமாதி நிலை அடைகிறத, இறைவனோட கலக்கிறத, அந்த பிரம்மத்தோடு இணைகிறத ஏக்கமாகவும் வெறியாகவும் அடைஞ்சே தீரணும், எனக்கு அதுதான் குறிக்கோள் அப்படின்னு ஒரு தீவிரமாக இல்லாமல் இயல்பாக அது நடக்குதை நம்ம அனுமதிக்கும் போது நம்ம இந்த இடம் இல்லை அப்படின்னு அவங்க காட்டி கொடுப்பாங்க. அந்த காட்டி கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப நம்ம மூவ் பண்ணி இந்தியாவுக்கு பக்கத்தில் வரோம். இந்தியாவுக்கு பக்கத்தில் வரும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த இந்தியாவுக்கு நடுவில் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த இடத்துலையும் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், என்ன ஆயிரும், சமாதி நிலை ஆகும்போது நம்ம இறைவனோட கலப்போம், சில அனுபவங்கள் சில இதெல்லாம் வரும். அதைத்தான் நான் சில பேர் இதுதான் இறைவனோட கலந்துட்டோம், பிரம்மம், நாம் பிரம்மம், ஒன்றாயிட்டோம் அப்படின்னு சொந்த வீடுக்கு வந்துட்டோம் நம்பிடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அந்த டைம் தாண்டி இன்னும் நம்ம உண்மையான வீட்டுக்கு போகல, இது நம்ம ஒரு மாயையான வீடு, கற்பனையான வீடு அப்படிங்கிறது நமக்கு புரியும் பட்சத்தில் நம்ம இன்னும் நகண்டு அப்படியே பக்கத்தில் போவோம். இந்தியா பக்கத்தில் வந்தோடனே அப்போ தான் புரியும், அச்சச்சோ ஞானம்ங்கிறது நம்ம தேடி வந்த பொருள் இல்லை, நம்மக்கிட்ட இருந்தவே பொருள். ஞானம்ங்கிறது நம்ம இங்கேருந்து நம்ம விட்டுட்டு போன பொருள் கிடையாது, நம்ம பொருள் தான். நம்ம பொருளை நம்ம முகமூடி போட்டு அங்கே போயிட்டோம். அந்த முகமூடியை கழட்டிகிட்டே வரும்போது தான் இங்கே நிஜமான உருவத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது புரியும். அந்த பிரம்மம் தான் நம்ம, அந்த பிரம்மம் தான் நான் தான் அந்த பிரம்மம் அப்படிங்கிற தன்மையில் கலந்து அந்த நான்கிற தன்மை அந்த இடத்துல ஒடிஞ்சு மறைஞ்சு காணாமல் போயிடும். அப்போது நீங்கள் அந்த நிலையை அடையும் போது என்னாகும் அப்படின்னு சொன்னால், சரி நீங்கள் அந்த பிரம்மமே ஆயிட்டேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே அதுலேருந்து தானே வந்திருக்கேன். அப்போ அதுலேருந்து வந்திருக்கும்போது நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து தான் அமெரிக்காவுக்கு போயிருக்கேன், அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரல. அப்போ எனக்கு இந்தியாவில் எப்படி இருந்தேன், என்ன மாதிரி செஞ்சேன், இந்தியா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு தான் அதை மறந்து போய் தான் நான் இந்த காட்டெல்லாம் ஃபோன் பண்ணிகிட்டே அப்படி நடந்தே போவாங்களே, அப்படியே பேசிக்கிட்டே போயிடுவாங்களே, அப்படியே ஒரு இதில் ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஏதோ ஒரு இதில் ஒரு வேடிக்கை பார்த்துட்டே நடந்து காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் வந்துடுவாங்களே, அதே மாதிரி நான் அமெரிக்கா வரைக்கும் போயிட்டேன். அப்போ தான் எனக்கு புரியுது நம்ம ரொம்ப தூரத்தில் வந்துட்டோன்னு. அப்போ நான் நினச்சிட்டேன், அப்போ ஞானம்னு ஒன்று கற்றுக்கிட்டு ஞானம்னு ஒன்று தெரிஞ்சால் மட்டும் தான் நான் இந்தியாவுக்கு போக முடியும் அப்படின்னு நான் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு, யாராவது இந்த ஞானம்ங்கிறத இந்த இந்தியாவை சொல்லி தருவாங்களா, யாராவது கற்று வச்சுருக்காங்களான்னு கேட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போ கேட்டே வந்துட்டு இருக்கும்போது என்னாகுன்னா, ஒரு கட்டத்தில் சரி நான் கண்டே பிடிச்ச தீரணுங்கிற தீவிரத்துக்கு வரும்போது
அதை சொல்லி தருவாங்கள்ல, அவங்ககிட்டருந்து நான் வந்து கற்றுக்கிட்டே வந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து என்னோட 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 சொந்த வீட்டுக்கு போகிற பாதைன்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, ஆனால் ஒரு கட்டத்தில் தான் தெரியும், அது எதுவுமே அவங்க சொல்லி தரதெல்லாம் அவரு அவர் அவர் நம்ம அவர் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு அவர் சொந்த வீடுனா இந்தியா தான். எல்லா சொந்த வீடும் இந்தியா தான். நம்ம எல்லாரும் போனதெல்லாம் அமெரிக்கா தான். ஆனால் வேறு வேறு டிஸ்டன்ஸில் நிற்பாங்க. இப்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவர் போன பாதையை என்கிட்ட ரூட்டை காமிப்பார். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ, அவர் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாரோ, அவளுக்கு எவ்வளோ தெளிவு இருந்தோ அதைத்தான் அந்த குரு எனக்கு காமிட்டுவார். நான் என்ன நினச்சிப்பேன், இதுதான் உண்மையானதுன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பேன். அவர் உணவு, அவருக்கு பிடிச்சது, அவர் வாழ்ந்தது எனக்கு எப்படி செட் ஆகும்? அவர் போட்ட ஷர்ட் எனக்கு எப்படி செட் ஆகும்? அவர் உடல் வேறு, அவர் கணம் வேறு, என் உடல் வேறு, என் கணம் வேறு, என் எண்ணம் வேறு, என் மனம் வேறு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நான் எப்படி வந்து அந்த சட்டையை நான் போட்டுக்க முடியும்? ஆனால் நான் அப்படி போட்டு தான் சேரல, பத்தலை, ஐயோ அப்போ இது தியானம் சரியில்லை. இதை தான் நான் இது வந்து பேசிக் சரியா? இது வந்து வந்துட்டோம். ஞானம் அடைஞ்சு தான் நம்ம வந்து வந்திருப்போம். கடைசியில் வந்து இறைவனோட நினைவு தான் பிரம்மம் தெரிஞ்சிருக்கோம். இப்போது இந்த நடுவில் என்ன நடந்துச்சு, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம், அது எனக்கு என்ன அப்படின்னா, இப்போது அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து திரும்ப இதே எக்ஸாம்பிள் சொல்லுவோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்தியா தான் பிரம்மம்னு வச்சுக்கோங்க. இந்தியாவிலேருந்து பிரம்மம் இருக்குது. நான் வந்து ஒரு ஆனந்தமாக பிரம்மத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் வந்து ஏன் அந்த தள்ளி போனேன், ஏன் இந்த இடத்த விட்டு நகண்டு அமெரிக்கா வரைக்கும் தூரத்துக்கு போனேங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? நான் வந்து பிரம்மமாக இந்தியாவிலே இருந்திருக்கலாம். பிரம்மம் தானே இந்தியா. அதுக்குள்ளே எல்லா அன்பு, வசதி, இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றக்கூடிய எல்லா இதுவும் இருக்குது. ஆனால் எனக்கு நான் என்ன நினச்சிப்பேன்னா, இது எனக்கு பத்தலை, இது எனக்கு போர் அடிக்குது, இதை விட இன்னும் பிரம்மாண்டம் இதை விட வேணும் அப்படின்னு என்னோடய மனம் அந்த மாயை கீழே செயல்பட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்த போது என்ன ஆகுது அப்படின்னா, என்னோடய இயல்புத்தன்மை, என்னோட அந்த அந்த இறைவனோட ஒட்டி இருக்க அன்பு, கருணை, அந்த நல்ல ஒரு ஒளி பொருந்திய தன்மை, இதெல்லாம் வந்து என்ன செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு போக போக குறையுது. குறைஞ்சி போனே ஆகுன்னா, நான் ரொம்ப தூரத்துக்கு போகும்போது என்ன ஆயிடுறேன்னா, பேராசை, அந்த இதெல்லாம் எதை வழி நான் கற்றுக்கிறேன்னா, என்னோடய புலன்கள் வழி, என்னோடய ஆசை, இதெல்லாம் என்னோடய உடல், அந்த பஞ்சேந்திரியங்கள், அப்புறம் அந்த பஞ்ச கோஷங்கள், அப்புறம் வந்து அப்புறம் 96 தத்துவங்கள், இந்த மாதிரிலாம் நிறைய கதை சொல்கிறோம்ல, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காண்டி இதெல்லாம் இந்த வழியெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த உடலை வந்து இதில் பல பிறவிகள் பல இதெல்லாம் இருக்குது. நான் சொல்கிற நடுவில் இந்த இந்தியா டு அமெரிக்காக்குள்ள டிஸ்டன்ஸில் இவ்வளோ பிறவிகள், இவ்வளோ அனுபவங்கள் எல்லாம் இருக்குது. இதில் ரொம்ப ஜோக்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு இந்தியாவிலேருந்து அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரி வச்சுக்கோங்களேன். இந்தியா விட்டு வெளியில் போக ஃபஸ்ட்டு கண்ட்ரியில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சரி நம்ம நேபாளம், மியான்மர்னு வச்சுக்கலாமே, பாகிஸ்தான் வச்சுக்கலாமே, இந்த டிஸ்டன்ஸுக்கு நான் வரும்போதே என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால், நான் சில கருமங்களை சேர்த்துக்குவேன். எப்படி சேர்த்துக்குவேன், நான் யாராவது பாவம் பண்ணியிருப்பேன், யாருக்காவது நன்மை செஞ்சுருப்பேன், இந்த நன்மை ப்ளஸ்ஸும் இதையும் சேர்த்து நான் ஒரு கர்மாவாக சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராப்த கர்மாங்கிற பேரில் இங்கே ஒரு இதை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து நான் வந்து ஒரு சூழ உடல் எடுத்து அந்த சூழ உடல் எடுத்து திரும்ப அந்த பாகிஸ்தானில் இந்த பிறவியில் எடுத்த அந்த டிஸ்டன்ஸுக்கு வரைக்கும் உள்ள ஒரு பிறவின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நான் வந்து அங்கே சேர்த்து வச்சதை வந்து திரும்ப அகைன் வந்து நான் வந்து உடல் விட்டுருவேன்னு வச்சுக்கோங்க. உடல் விட்டு ஒரு ஒரு பிறவிக்கு சொல்கிறேன். உடல் விட்டோடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை வந்து ஸ்தூல உடல் எடுத்து போய் சூட்சும உடத்தில் இருந்துட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்தூல உடல் எடுக்கிறதுக்கு காத்திருந்து என் கர்மாக்கு ஏற்ற மாதிரி நான் உடல் திரும்ப எடுத்து வரும்போது நான் அடுத்து கொஞ்சம் நகர்றேன். இப்படி நகர்ந்து போகிறது தான் நான் இப்போ ரைட் நவ் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இதெல்லாம் பிறவி எடுத்து அதில் செஞ்ச நல்லது கெட்டது கர்மாக்களை கழித்து அப்படியே டேலி பண்ணி கடைசியில் வரும்போது நான் அமெரிக்கா இருக்க டிஸ்டன்ஸில், நான் எக்ஸாம்பிள் தான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த அமெரிக்கா இருக்க டிஸ்டன்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் இங்கே இருக்கேன்ல, இதை நான் அமெரிக்கான்னு வச்சுக்கிறேன், நான் ஞானத்தை இந்தியான்னு வச்சுக்கிறேன், சரியா? அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே தான் எனக்கு ஞானம் வளர்ந்துருக்கு. அப்போ நான் திரும்ப அங்கே போகணும். அதுக்கு ஒன்றே நம்ம வந்து என்ன நினச்சிக்குவோன்னா,
ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்குது, நம்ம பெரிய மெனக்கெடுக்கணும் அப்படிலாம் இல்லை. சொடக்கு போகிற நேரத்தில் அது நிகழ்ந்துடும். உங்களுக்கு தன்னை அறிதல் சொடக்கு போகிறது நிகழ்ந்தும் போது நீ இறைவனோட கலக்கிறதும் பிரம்மங்கிறது உணர்றதும் சொடக்கு போகிற நேரத்தில் நிகழ்ந்துடும். அதனால தான் எந்த நேரத்தில் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தை பெற நேரமும் அப்புறமா வந்து ஒரு பூ மலர நேரமும் நமக்கு வந்து ஏன் தெரியறதில்ல அப்படின்னா, அதோட காலத்தின் கட்டாயம்னு சொல்லுவாங்கள்ல, இறைவனோட அந்த இது. அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரி புரிஞ்சிச்சு. இந்த இந்த நிலையத்தான் நம்ம வந்து உணர்றோம். அப்போது நம்ம ஏற்கனவே வந்து ஞானம் அடைஞ்சு நம்ம தான் பிரம்மங்கிற ஒன்றுலேருந்து வந்து கடைசியில் இவ்வளோ சிக்கலில் மாட்டிக்கிட்டு இந்த சிக்கலை ஒன்று ஒன்றா பிரித்து கடைசியில் திரும்பி பார்க்கும்போது நம்ம தான் பிரம்மம் அப்படின்னு வந்திருக்கோம். இந்த இடையில இந்த அனுபவத்தை நம்ம புரிகிறதுக்கு நடுவில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த சமாதி நிலையை அடைஞ்சிருக்கோம். சமாதி நிலை அடையும் போது தான் நம்ம இறைவன்கிறத அப்பப்போ உணர வச்சு அந்த ஏக்கத்தையும் அந்த ஆசையும் நம்ம வந்து இன்னும் வேகமாக அந்த பிரம்மத்தை நோக்கி நம்ம நகரத்துக்காண்டி அந்த அந்த மனம் வந்து அந்த மாயை வந்து அந்த மனமே குருவாக இருந்து நம்ம செயல்பட்டு இது செயல்படும். அந்த அவன் அருளால் அவன்தால் வணங்கிங்கிற மாதிரி நம்ம வணங்கி நம்ம கெஞ்சி நம்ம சரணாகதி அடையும் போது அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், அந்த இறைவனே இந்த மனசை வந்து என்ன மாயையிலேருந்து கொஞ்சமாக கழட்டிட்டு அந்த மனசை நம்மக்கிட்ட இருக்க மனசையே குருவாக மாற்றி எப்படி நம்ம வந்து அந்த வெஹிக்கிள் நம்ம அந்த பிரம்மத்தை நோக்கி வர வெஹிக்கிளாகவே இந்த மனசை மாற்றி நம்ம அந்த மனம்ங்கிற மூலம் அந்த அறிவு அப்படிங்கிற இதில் வந்து நம்ம மலர்ந்ததுனால திரும்ப நம்ம இறைவன்கிட்ட போய் அந்த ஆன்மா வந்து இறைவனோட கலக்கும்போது அந்த பரமாத்மா கூட நம்ம கலந்துடுறோம். இதுதான் நமக்குள்ளே நடக்குது. இதை இன்னும் சுருக்கமாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ட்டாக என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து சரி இதோட நான் என்ன பொதுவாக என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஞானம் அடைகிறது இந்த இந்த இதுக்கு எல்லாமே என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் படித்த அறிவு தான், நான் படித்த புக்கு தான், நான் படித்த இந்த சித்தர்கள் தான். அப்புறமா வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த ஓஷோ, அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த மாதிரி இந்த தத்துவ ஞானம் அடைஞ்சவங்கன்னு சொல்கிறாங்களே அவங்க தான். அவங்க நாலா பக்கம் எட்டு திசைகளையும் திருப்பி 8 கருத்தை சொல்லி இந்த 8 கருத்து எதுன்னு உண்மைன்னு தெரியறதுக்குள்ள 8 கருத்தையும் நான் புரிஞ்சு 8 கருத்துலேயும் நான் வந்து விளக்கம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் இவங்க எந்த வகையெல்லாம் ஞானம் அடைஞ்சாங்க, இதில் எனக்கு ஏதாவது இவங்க ஈஸியாக எந்த வழியில் சொல்லியிருக்காங்களா, எனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு தேடும்போது தான் தெரியுது இவங்க 8 திசையிலையும் சொன்ன ஒத்தது எனக்கு செட் ஆகலை, எனக்கு தனியாக ஒன்று செட் ஆகுதுன்னு. இப்போ நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து என்னென்னா இதே மாதிரி ஒரு வழி இருக்கோ அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன ஒன்று புரிஞ்சுக்கணுங்கிறது மட்டும்தான் தேவை. நம்ம வந்து பிரம்மம், நம்ம வந்து இங்கே இருக்கோம், நம்ம வந்து இதை வந்து இந்த இந்த புரிதல் மட்டும் வந்துச்சுனாலே உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கிறது தன்னால் உங்களுக்கு நடந்துடும். இதை நான் சொல்லியோ இல்லை யாரும் சொல்லியோ அப்படிலாம் நடக்க தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் தான் உங்கள் அறிவால் ரொம்ப தூரத்துக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் இதை எப்போ வந்து இது சுமையாகும் தெரியுமா, நீங்கள் எவ்வளோ கற்று வச்சுருந்தீங்களோ, நீங்கள் எவ்வளோ அறிவெடுத்து வச்சுருந்தீங்களோ, எவ்வளோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்களோ அதுதான் இப்போ சுமையாகவே தெரியும். ஒரு காலத்தில் வந்து நம்ம தேடி தேடி ஓடி ஓடி அந்த ஞானத்தையும் அந்த இறைவன்கிட்ட போய் கலக்கிறதையும் வந்து இந்த ஆன்மாவோட இச்சையை ஏக்கத்தின் காரணமாக நம்ம வந்து இந்த மனம் வந்து அந்த மாயை வந்து நம்ம நகட்டி கொண்டு போயிருக்கோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம பிரம்மாண்டமாக உணர்ந்திருப்போம். அப்படியே நம்ம ஏக்கமாக அந்த மனசு வந்து இது இன்னும் பத்தாது, இன்னும் 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 அப்படின்னு அந்த ஞான தேடலை நோக்கி நோக்கி போக வச்சுருக்கோம். அது என்ன பண்ணுதுன்னா நம்மளை நோக்கி நம்ம சொந்த வீட்டிலேருந்து நகட்டி கொண்டு போய் எதிர் திசையில் தான் நகர்த்துதே ஒழிய அது வந்து அதை நோக்கி நகர்த்தலைங்கிறது வந்து எப்போ புரியும்னா, இவ்வளோ சேர்த்து வச்சது இவ்வளோ அறிவு குப்பை. அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையும் போடு எரிச்சிரு, எல்லாத்தையும் நான் கற்றது, நான் தெரிஞ்சுக்கிட்டது, நான் தெரியாதது, நான் உணர்ந்தது உணராதது எல்லாமே போதும், எனக்கு ஒன்றும் வேணாம், என் அறிவும் வேணாம், என் மனமும் வேணாம், என் உடலும் வேணாம், என்னோடய எதுவுமே வேண்டான்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எரிக்கும்போது மட்டும்தான் உள்ளுக்குள்ளே இறைவன் வந்து நம்மளை வந்து ஆட்கொண்டு தன்மயமாகறோம், கடவுள் மயம் ஆகிறோன்னு வச்சுக்கோங்க. இதுதான் உண்மை. இதை வந்து நானுமே தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த ஓலைச்சுவடிகள் உபநடனங்கள் அவர் சொல்லிடுவாரா இவர் சொல்லிடுவாரா, கோரக்கர் சந்திரரகையில் என்ன, போகர் 7000 மேளத்தில் என்ன, அகத்தியர் என்ன சொல்லியிருப்பார், பாடல் புரியலனாலும் ஏதாவது ஒரு வகையில் கண்டுபிடிச்சிருவோமா, ஏதாவது ஒன்று இருக்கா,
இறைவன்கிட்ட போய் அடையணும், இறைவனை அடைஞ்சிடணும். அந்த 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 தேடுதல் வந்து எனக்கு இருக்கும்போது என்னென்னா, இப்போ தான் எனக்கு அந்த ஏதோ வெறுமை வெறுமைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வெறுமை என்னென்னு இப்போ தான் புரியுது. அந்த வெறுமையை வந்து நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ நிறைவு வந்திருக்கு பார்த்தீங்களா, இப்போ தான். இப்போ நம்ம சொல்லுவோம் தினமா பசியில் அப்படியே நம்ம வந்து இருப்போம். ஒரு உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் அது பழைய சோறோ கஞ்சியோ பிரியாணியோ வாட்டவர் அது ஆனதுக்கப்புறம் ஒரு நிறைவு வரும் பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஆன்ம பசி, அந்த ஆன்ம ஏக்கம் அந்த இடத்துல நிறைவடையும் போது மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில்லாக உணர்றீங்க, முழுமையாக உணர்றீங்க. உங்கள் சொந்த வீட்டில் உணர்றோம். ஓ காட் அப்படின்னு நமக்கு வந்து அந்த இறைவன் இறைவன் மயமாக ஆகும்போது மட்டும்தான் நீங்கள் சொன்ன இன்றைக்கி எதுவுமே உங்களுக்கு நிறைவு தரல, பேரின்பம் அப்படிங்கிறத நம்ம அனுபவபூர்வமாக உணர்வோம். நான் கூட நினச்சேங்க, அது எப்படி நம்ம வந்து ஒன்று ஆகிறோம் சொல்லுவாங்களே, ஒன்றாகணும் ஒன்னஸ் ஆகணும்னு சொல்லுவாங்களே, அது எப்படி நமக்கு நிகழ்ந்தது நினச்சேன். நமக்கு நிகழ்ந்தது உண்மைதானா? நம்ம அப்படி என்ன பயிற்சி பண்ணோம்? நமக்கு என்ன அப்படி இந்த என்னென்னமோ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த மானம் பண்ண மாயை. அகத்தியர்ட்ட பார்த்தேன், அப்புறமா வந்து இந்த இந்த அம்பாள் பேசினாங்க, அப்புறமா வந்து இந்த இத்தனை புக்கு படிச்சிருக்கேன், இவ்வளோ எழுதுகிறேன், வள்ளலாரை வந்து கரைச்சி குடிச்சிருக்கேன், திருக்குறள் வந்து எனக்கு எல்லாம் தெரியும், அதுக்கப்புறம் திருமந்திரத்தை நான் தலைகீழ சொல்லுவேன், இப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ நான் நினச்சேன், ஓ அவங்களுக்கெல்லாம் வராது, நமக்கெல்லாம் வருமா? அவங்கெல்லாம் அவ்வளோ தூரம் போயிருக்காங்க, நமக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்ப காலத்தில் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சித்தம் போக்கு சிவம் போக்கு போங்கடா, எனக்கு ஒன்றும் தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எது என்னை கொண்டு போதோ ஒரு நதியின் போக்குக்கு ஏற்ற மாதிரி நான் போகிறேன். நான் பாறை மாதிரி இருக்கலை, நான் நிற்கலை, யாரும் வந்து என்னை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லலை. நான் பாட்டு நடக்கிறேன், கண்டிப்பாக எனக்கு ஒரு பாதை கிடைக்கும், அந்த பாதையில் நான் பிடிச்சி போகிறேன் அப்படின்னு ஒரு உணர்வு என்னை உள் தள்ளி தான் நான் நகர்ந்து வந்தேன். இல்லைன்னா நானும் சரி அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கு எப்போ வர, நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரலாம் இந்த அகத்தியர் வந்து உள்ள ஞானம் கொடுத்தாரு, அப்புறமா வந்து நட்சத்திரங்கள், அப்புறமா சூரியன் சந்திரன் அப்படின்லாம் சொல்லும் போதெல்லாம் நான் வந்து அதை எப்படி நினச்சிட்டேன்னா, எனக்குள்ளே இது நிகழ்ந்தாங்க இருந்திருக்கு, சமாதி நிகழ்ந்தா இருந்திருக்கு, நான் இறைவனோடு தான் இருந்திருக்கேன், நான் அந்த நிறைய வாட்டி நான் சூட்சும உடல் எடுத்து போயிருக்கேன், ஹாஸ்டல் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்ன அத்தனை அதிசயங்களும் தியானத்தில் வந்து எனக்குள்ளே அதிசயம் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இந்த மூச்சு வாசியாக மாறியிருக்கு, பல பல கண்டங்களுக்கு நான் போயிருக்கேன், சக்கரங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகியிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து எனக்கு என்னென்னா நடந்திருக்கு. இதுதான் நான் வந்து என்ன நினச்சிட்டேன்னா, நமக்கெல்லாம் நடக்குமா? நமக்கு வந்து என்ன பயிற்சி பண்ணுறோம், நம்ம என்ன விடாமுயற்சி இருக்கோம், நமக்கு என்ன இதுக்கு தகுதி இருக்க போகுது அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் நினச்சதுனால தான் நான் தடைன்னு சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு வந்து எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. அதுதான் உங்கள்கிட்ட நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரிலாம் ஒரு சமாதி, அப்புறமா வந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஞானம் அடைதல் சுத்தமாக ஒன்றும் கிடையாது. தண்ணி அறிதல் சுத்தமாக ஒன்றும் கிடையாது. நாம் ஏற்கனவே அந்த இடத்துலேருந்து தான் வந்தோம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாம் என்னமோ முக்திங்கிறது வந்து என்னமோ ஒரு பொருள் மாதிரியும் ஒரு கடை மாதிரியும் அதை கண்டுபிடிச்சி தரதுக்கு ஒரு ஆளை போய் குருவை போய் தேடுற மாதிரியும், அந்த குரு வந்து நமக்கு முத்தின்னு எடுத்து கையில் நீட்டுற மாதிரியும், அந்த முத்தி மூலம் நமக்கு வந்து எல்லாமே கிடச்சிரும், நம்ம போய் இறைவனோட கலந்துற மாதிரியும், சிவன்னா கைலாசத்தில் இருந்துற மாதிரியும், பெருமாள்னா வைகுண்டத்தில் இருந்துற மாதிரியும், பிரம்மானா பிரம்மலோகத்தில் இருந்த மாதிரி நினைக்கிறோம். அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஒன்றே ஒன்று, அது எல்லாமா இருக்குது, அப்படித்தான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாலும், இப்படி நம்ம தனித்தனியாக பிரிஞ்சு போகிறதுனால நம்ம மனம் வந்து 8 திசையில் திறந்து போகிறதுனால நாங்கள் ஒருநிலைப்படுத்தாமல் இருந்ததுனால தான். திரும்ப இந்த ஒருநிலைப்படுத்துறதை எப்படி படுத்தணும்னா, நான் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான், நான் வந்து இறைவனோடது தான் அப்படின்னு பிரம்மம் ஒன்று தாங்கிறத வந்து பிரக்ஞையும் விழிப்புணர்வும் நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் அந்த நிலை அடைய முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நிஜமாகவே நீங்கள் இறைவனோட இருந்தாலும், நீங்கள் பிரம்மாவாகவே கலந்தாலும், நீங்கள் உங்களுக்குள்ளே அப்படி இல்லவே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஒரு எண்ணமாக வச்சுருந்தே இருந்தீங்கன்னா, அந்த எண்ணம் உடையிற வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து இந்த பிரபஞ்சம் வேறு, நான் வேறேன்னு வச்சிட்ருக்க வரைக்கும் ஒன்றும் நடக்காது. இந்த பிரபஞ்சமும் நான் தான் அந்த பிரபஞ்சங்கிறது என்றைக்கு நீங்கள் உணர்றீங்களோ அப்போ தான் வந்து இது வந்து உங்களுக்குள்ளே அந்த ஞானம் முழுமை பெறும். ஞானம் பெற்றுட்டு தன்னை அறிதல் வந்து நிகழ்ந்துட்டால் மட்டும் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை தக்க வச்சு அதை நீடித்து அதுக்குள்ளே நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து பிரயாணம் பண்ணி அந்த அந்த நிலையே நம்ம வந்து சாஸ்வதமாக வச்சுக்கிட்டே போகிறது தான். திடீர்னு வந்து 12th படித்த பையன் வந்து பிஹெச்டி பண்ணான்னா திரும்ப பிஹெச்டி படித்து திரும்ப 12th வரமாட்டான். இது உண்மை தான். ஆனால் அவன் அறிவு நிலை அவன் அந்த பிஹெச்டி படித்தாங்கிறதே ஒரு பிரக்கே இல்லை, அவன் மறந்துட்டான் அப்படின்னா அவன் 12th படித்தது ஞாபகத்துக்கு இருக்காது, பிஹெச்டி படித்தது ஞாபகத்துக்கு இருக்காதுல்ல. அதே மாதிரி தான்
நம்ம வந்து அந்த மறத்தல் அப்படிங்கிறது எதை சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாயைன்னு ஒன்று இருக்குது, இந்த மனம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து அதை போக்கில் விடாமல் நம்ம கண்ட்ரோலில் நம்ம இதில் வச்சுருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அது உங்களை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்காது. கார் வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் என்னன்னா காரு தான் நீங்கள் தான் காரை ஓட்டி காரை ஸ்டாப் பண்ணி செய்யணும். அதுவாக உங்களை ஏற வச்சு உட்கார வச்சு வச்சோன்னே அதுவாக கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி அதுவாக இறங்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும்.